தமிழர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். போன வீடியோல கொரியால எப்படி தமிழ் கொண்டு வந்தாங்க, அங்க எப்படி தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு அப்படிங்கறத தெள்ள தெளிவா பார்த்தோம். இந்த வீடியோல தமிழை ஒரு ராணி மூலமா கொண்டு போக போறது இல்ல, அதாவது மக்கள் மூலியமாவே தொடர்பு கொண்டு இருக்குது. இப்ப நான் சொல்ல போற இந்த எடுத்துக்காட்டுகள் நிஜமாவே குமரிகண்டம் இருக்கிறதுக்கான சாட்சியை இன்னும் உறுதிப்படுத்தும். சோ உங்களுக்கு குமரிகண்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குன்னா இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கேமரூரியன் மக்கள். அதாவது இவங்க ஆப்பிரிக்காவோட ரொம்ப பழைய டிஎன்ஏ உள்ள மக்கள். ஸோ இவங்களை யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த உலகத்திலே பழமையான மக்கள் யாரு, மூத்த குடி யாரு அப்படின்னு தேடி போறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே படிக்கிற புத்தகத்துல நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஆப்பிரிக்கால இருந்து தான் முதல் மனிதர்கள் வந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இப்ப ஆப்பிரிக்காவுக்கு போய் செக் பண்ணும்போது அதுல பழைய டிஎன்ஏ பார்க்கும்போது கரெக்டா கேமரூரியன் மக்களோட மேட்ச் ஆகுது. இப்போ அவங்க கிட்ட பேசி பழகுறாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் பிரெஞ்சு வருது, கொஞ்சம் கொஞ்சம் போர்ச்சுகீஸ் வருது, கொஞ்சம் கொஞ்சம் யூரோப்பியன் லாங்குவேஜஸ்லாம் வருது. ஆனா அதுல மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லாங்குவேஜ் மட்டும் அடிபட்டுட்டே இருக்கு, அதுதான் தமிழ். இங்க பாரு அங்க இருக்கு அப்படின்லாம் பேசும்போது என்ன இவங்க தமிழ் பயன்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தமிழ் எங்க இருந்து வந்துச்சு, இந்த தமிழ் எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் நிறைய ஷாக்கிங் நியூஸ் கிடைச்சது. ஸோ அது என்னென்ன ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றேன். கேமரூரியன் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் பல மொழிகளை கலந்து பேசினாங்களோ அவங்களோட முதல் மொழி தமிழ் தான். அதாவது தங்களுடைய இடத்தை பல பேர் சூறையாட வந்தாங்க. அது யூரோப்பியன் மக்களா இருக்கட்டும், பிரிட்டிஷ் மக்களா இருக்கட்டும். அதை மட்டும் தாண்டி வணிகத்துக்காக பல மக்கள் கிட்ட இவங்க தொடர்புல இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மொழியை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களோட மொழியை கத்துக்கிட்டா அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்ப தமிழ் மொழியை கலந்துருக்கு. இருந்தாலும் அங்க இருக்கிற இன்னும் பழமையான மக்கள் தூய தமிழை தான் பேசுறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம தமிழர்கள் விட இன்னும் அழகாவே தமிழ் பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது மந்தூரா மவுண்டன்ஸ். இந்த மந்தூரா அப்படின்னு பேர் கேட்டோன்னே இதுக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம். மதுரை அப்படிங்கிற தமிழக பகுதியில இருந்து அதே பேர் வச்சு நிறைய பகுதிகள் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியால இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு, ஈவன் பல இடத்துல இருக்கு. அதாவது குமரிகண்டம் தான் தமிழனோட முதலிடம், ஏன் உலக மனிதர்களோட முதலிடம் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ற ஆர்கியாலஜிஸ்ட் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க, அதாவது குமரிகண்டத்தோட ரைட் சைடு பக்கம் இருந்தவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனதாகவும் லெப்ட் சைட்ல இருக்கிற மக்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனதுல இருந்து ஸோ இவங்களோட மதுரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ அவங்க போன இடத்துக்கு மதுரை அப்படின்னு மெமோரியலா பேர் வச்சே தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப மந்தூரா மவுண்டன்ஸ்ல நீ தமிழ்னு சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நான் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மண் தூரா. மண் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், சாண்ட். தூரா அப்படிங்கிறது இந்த மண்கள்ல படிஞ்சு போன இடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் மந்தூரா அப்படிங்கிற ஒரு பேரு. இப்போ இந்த பேருல தான் அந்த ஊரே இருக்கு. அந்த ஊரும் அதே மாதிரி மண் படிஞ்ச ஒரு இடமா தான் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். சோ இந்த பேர்ல இருந்து தான் இந்த நாடே உருவாகி இருக்கு. சோளம், மால்கொட்டி, அங்க பாரு, இங்க பாரு, அதோ பாரு, இப்படி இருக்கு, இத பாரு, தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் அங்க இருக்கு. சோ இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்ட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஆர்கியாலஜிஸ்ட், சரி நீங்க பேசுற மொழி எங்க இருந்து வந்திருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா, உங்களுடைய முன்னோர்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறப்ப இது எங்களுடைய மொழி, இது வேற எங்கேயும் இருக்க வாய்ப்பில்லையே அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல இந்த மொழி இருக்குன்னு. அதாவது இவங்க பேசுற மொழி உலகத்தோட முதல் மொழின்னா அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறது ரொம்ப கவலையான விஷயம். வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். M130 ஜீன். இப்போ இது சொன்னோன்னே உங்களுக்கு மேபி புரியாம இருக்கும். இந்த M130 ஜீன் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகவும் பழமையான டிஎன்ஏ. அதாவது இந்தியாவிலையும் இதுதான் பழமையான டிஎன்ஏ. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து பழைய டிஎன்ஏஸ்னா கலெக்ட் பண்ணும்போது கேமரூரியன் மக்களோட இது ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. அடுத்து தமிழர்களோட பழைய டிஎன்ஏ இந்த M130 அப்படிங்கிற டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்பதான் ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ்,
ஒரே மாதிரி மொழிகள், ஒரே மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப ஓகே, இவங்க 2 பேருமே ஒரே இதுலதான் வந்திருக்காங்க. சரி, இவங்க எப்படி பயணிச்சு வந்திருப்பாங்க? இவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது, ஆனா தமிழோட இன்ஃபுளுன்ஸ்ல பேசுறாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி குமரிகண்டம் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஸ்திரேலியால இருந்தவங்க தனியா தமிழர்கள் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. ஸோ காலப்போக்கில் இவங்க மாயன்களாகவும் உருவெடுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் கன்னியாகுமரி கீழே டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பண்டைய மக்கள் இருந்தாங்க. கடைசியில அவங்க ஸ்ரீலங்கால போய் குடிபெயர்ந்தாங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா ஆப்பிரிக்கா இருக்கு. சோ ஆப்பிரிக்கால இருந்த மக்கள் அப்படியே தமிழ் மக்கள் அங்கேயே புலம்பெயர்ந்துட்டாங்க. இப்படிதான் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து தங்களோட தமிழ் இன்ஃபுளுன்ஸ கொண்டு வந்தாங்க. என்னதான் குமரிகண்டம் அழிஞ்சு போனாலும் நாள் போக்குல தமிழோட இன்ஃபுளுன்ஸ நல்லாவே உலக அளவுல கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல மதுரை அப்படிங்கிற ஒரு பேரு பெருசா பேசப்படுது. அதாவது நம்ம இந்தியா தான் தமிழ்நாட்டுல மட்டும் தான் தமிழ் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர வேற எந்த நாட்டிலையும் தமிழ் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களால ஒத்துக்கவே முடியாது.